சுள்ளேருழவனுக்கு கவரி வீசிய வில்லேருழவன் ஏடாளும் புலவர் ஒருத்தர் பார்த்திங்கன்னா நாடாளும் மன்னரைக்கான அரண்மனைக்கு போகிறாரு. களைப்பு மிகுதியால் முரசு கட்டிலில் கண்ணயிருந்து தூங்கிடுறாரு. குற்றமான அச்செயலை செய்த புலவருக்கு தண்டனை வழங்காமல் கவரி வீசினார் மன்னர். ஸோ அப்படி உறங்கிய அந்த புலவர் யார் அப்படின்னா மோசி கீரனார். இது கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உறங்கிய புலவர் மோசி கீரனார். கட்டிலில் உறங்கிய முரசு கட்டிலில் உறங்கிய புலவர் பெயர் என்னன்னு சொல்லி கேட்பாங்க. மூசி கேரனார். கவரி வீசி அந்த மன்னர் பேர் என்ன அப்படின்னா தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இரும்பொறை. எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா தகடூர்னா தருமபுரி, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. தருமபுரி எரிந்த பெருஞ்சேரல் சேர மன்னன் ஒரு இரும்பை எடுத்து கீறிப்பட்டார். மோசி கீறிப்பட்டார் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். கீறிட்டார். கண் விழித்த புலவர் மன்னரின் செயலை கண்டு வியந்து பாமலை பொழிந்தார். ஸோ புலவர் மோசி கேரனார் அது கேறினதுனால அவர் எழுந்துட்டார். எழுந்து பான்னா பாட்டு கவிதை சொல்லி அந்த மலையாக கவிதை மலை பொழிஞ்சார் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா எதில் இருக்குன்னா புறம்பில் இருக்குது. புறநானூரில் மாசர விசித்த வார்புரு வல்பின். ஸோ மாசர விசினா விசிறின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. விசிறி வீசினார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அதான் ஒரு கவரி வீசினார், விசிறி வீசினார். ஸோ இந்த எழுத்து வந்தால் இந்த மோசிக்கிறனார், தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இரும்பொறை இதெல்லாமே ஞாபகத்துக்கு வந்துடணும். புறநானூரில் இது இருக்குது.